வெல்கம் டு ஆர்எஸ்ஆர் ஈஸி லேர்னிங் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம யூனிட் 8 அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர்ல ஃபெமினிசம் ஜேர்னலிசம் டாபிக் பத்தி பார்க்க போறோம். கண்டிப்பா பென்னும் நோட்ஸும் எடுத்துக்கோங்க, பிகாஸ் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இதுல நான் சொல்றேன். Feminism is a movement for political, social and educational equality for women with men. அரசியல், சமூகம், கல்வி அனைத்திலுமே பெண்களுக்கும் சம உரிமை வேண்டும் அப்படின்னு போராடின இயக்கம் தான் ஃபெமினிசம், பெண்ணியம் அப்படின்னு சொல்றாங்க. Feminist literary criticism is the direct product of women's movement of the 1960s. In 1792, Mary Wollstonecraft published the revolutionary Vindication of the Rights of Women. So Mary Wollstonecraft வந்து one of the feminist. அவங்களோட ஒர்க் பாருங்க, Vindication of the Rights of Women. The women's rights and women's suffrage movement were the crucial determinants in shaping the first phase. So suffrage அப்படிங்கிறது வந்து ரைட் டு ஓட், ஓட்டு போடுற உரிமை கேட்கறது. ஸோ இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. 1848, about 200 women met in a church. They came up with 12 resolutions. அதாவது 1848ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 women சர்ச்சில் மீட் பண்ணி ஒரு 12 ரெசல்யூஷனை முன்வைக்கிறாங்க. அதுல முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா ரைட் டு ஓட், எங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை வேணும் அப்படிங்கிறது தான். ஸோ இவங்க போராடினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்ட்ரி விமென்க்கு வந்து ஓட் போடுற உரிமையை கொடுத்த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து நியூசிலாந்து. ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. The second wave, 1960 to 1980, dealt with the inequality of laws as well as an official inequalities. ஸோ ஊதிய முரண்பாடு, ஒரு வேலையை மேன் செஞ்சா ஆண் செஞ்சா அவருக்கு நிறைய சம்பளமும், அதே வேலையை பெண் செஞ்சா அவங்களுக்கு கம்மி சம்பளமும் இருந்த நிலைய மாத்தினதே வந்து நம்ம செகண்ட் வேவ் தான். ஸோ இவங்களோட சக்சஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1963ல வந்து ஈக்குவல் பே ஆக்டை கொண்டு வந்தது தான் செகண்ட் வேவோட சக்சஸ்ன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம டொமஸ்டிக் வயலன்ஸ் இதையெல்லாம் எதிர்த்தும் வந்து செகண்ட் வேவ் ஃபெமினிஸ்ட் வந்து போராடினாங்க. இதுலயும் சேம் டிராபேக் தான். என்ன அப்படின்னா இவங்களோட ஸ்ட்ரகிளும் வந்து ஒன்லி ஃபார் த ரைட்ஸ் ஆஃப் ஒயிட் விமனா இருந்துச்சு. தேர்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசம் 1990 arose from the perceived failures of the second wave. ஸோ ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ்ல நடந்த தப்ப எல்லாத்தையுமே வந்து ஒரு ரெக்ளைம் பண்ற மாதிரி, திருத்திக்கிற மாதிரி தேர்ட் வேவ் ஃபெமினிசம் அமைஞ்சிருக்கு. Virginia Woolf and Simon D. Beauvoir are the pioneers of the first wave of feminist criticism. Virginia Woolf's feminist thematics are dominantly presented in her book A Room of One's Own, which is divided into 6 chapters, each chapter discussing the different aspects of feminism. During second wave, 3 main types of feminism emerged. They are mainstream. மெயின்ஸ்ட்ரீம்க்கு இன்னொரு நேம் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. லிபரல், LIBERAL, லிபரல், ராடிக்கல் அண்ட் கல்ச்சுரல். The phrase third wave of feminism was coined in 1992 by Rebecca Walker. The third wave of feminism became more conscious of race. ஸோ ரேஸ் அப்படிங்கிறது இங்கே இன பாகுபாடு. ஸோ அமெரிக்காலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ரேஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்து ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அவங்களுடைய டிஃப்ரென்ஸை வந்து இது பண்றது, எஸ்பெஷலி விமன். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் 2 வேவுமே வந்து பாத்தீங்கன்னா அப்பர் மிடில் கிளாஸ் ஒயிட் விமனோட ரைட்ஸ்க்கு தான் போராடி இருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ தேர்ட் வேவ் வந்து இட் ஃபோக்கஸஸ் ஆன் த ரூல்ஸ் ரைட்ஸ் ஆஃப் ஆல் த விமன் ஆஃப் வேர்ல்ட். Kimberly Crenshaw, a gender and critical race scholar, coined the phrase intersectionality in 1989. It seeks the third wave of feminism seeks to include lower class women. So third waveல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா புவர் விமன் ஓட ரைட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. Major works of second phase: Mary Ellman's Thinking About Women, Kate Millet's Sexual Politics, Betty Friedan's The Feminine Mystic. In the third wave, post-1980, feminism has been actively involved in academics with its interdisciplinary association with Marxism, psychoanalysis, and post-structuralism.
ஸோ தேர்ட் வேவ்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் வேவ்ல தான் இந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபெமினிசம்லாம் எமர்ஜ் ஆயிருக்கு. எலைன் ஷோவால்டர்ஸ் 3 phase ஆஃப் ஃபெமினிசம். ஸோ இவங்களோட 3 phase பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 4th வேவ் ஆஃப் ஃபெமினிசம் பத்தி சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 4th வேவ் ஆஃப் ஃபெமினிசம் வந்து 2012 பிகின் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேர்ட் வேவ் ஃபெமினிசம் தான் இருந்திருக்கு. ஸோ 4th வேவ் வந்து எதுல ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், பாடி ஷேமிங், ஸோ இதுக்கெல்லாம் வந்து அகேன்ஸ்டா போராடுறது வந்து 4th வேவ் ஆஃப் ஃபெமினிசம். ஸோ இப்போ நம்ம எலைன் ஷோவால்டர்ஸ் இவங்களோட 3 phases ஆஃப் ஃபெமினிசம் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா த ஃபெமினைன் ஃபேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா விமன் ரைட்டர்ஸ் இமிட்டேட் மென். ஸோ ரொம்ப ஃபேமஸான இவங்க ரைட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களை இமிட்டேட் பண்ணி விமன் ரைட்டர்ஸ் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் த ஃபெமினிஸ்ட் ஃபேஸ் 1880 to 1920. விமன் அட்வொகேட்டட் ஃபார் தேர் ரைட்ஸ். பெண்கள் அவங்களுடைய உரிமைக்கு வசரம் போராடின காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் த ஃபீமேல் ஃபேஸ் 1922 present. அன்கவரிங் மசாஜின், அதோட ப்ரொனன்சியேஷன் அதுதான் மசாஜின், சரிங்களா. அன்கவரிங் மசாஜின் இன் மேல் ஆத்தர்டு டெக்ஸ்ட். அதாவது ஒரு ரைட்டர் வந்து ஒரு மேல் ரைட்டர் வந்து அவரோட பெண்கள் கேரக்டரை வந்து எப்படி வந்து அவர் வந்து டீக்ரேட் பண்றாரு, ஸோ அவருக்கு பெண்கள் பத்திய வெறுப்பு, அப்புறம் அவங்களோட ரைட்டிங்ல பெண்களை எப்படி அவமதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வெளிக்கொணர்றது தான் ஃபீமேல் ஃபேஸ் 1922 present அப்படின்னு எலைன் ஷோவால்டர் சொல்றாங்க. எலைன் ஷோவால்டர்ஸ் 4 models of sexual difference: biological, linguistic, psychoanalytical, cultural. Feminism is no longer homogeneous. ஸோ ஒரே மாதிரியானது கிடையாது, ஒவ்வொரு வேவ்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் ஃபோக்கஸ் கொண்டது. Feminist criticism in general has moved away from exposing male bias and towards studying women's text and women authors. Feminist criticism. ஸோ கிரிட்டிசிசம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆண்கள் ஆண் ஆதிக்கத்தை குறை சொல்றத விட்டுட்டு பெண்களுடைய ஒர்க்க அவங்களுடைய ஆத்தர்ஸை வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. Who coined the word gynocriticism? Elaine Showalter. Gynocriticism is the study of women's writing. So women's writing பத்தி சொல்றதுதான் வந்து gynocriticism. Women writers ஓட ஒர்க்கை பத்தி. ஓகேங்களா. French feminism uses ideas from philosophy, psychoanalysis, postmodernism and post-structuralism. Liberal feminist views liberation for women as the freedom to determine their social role and to compete with men. So liberal feminist வந்து பெண்களுக்கு எது வந்து உண்மையான விடுதலை அப்படின்னா அவங்களுடைய சமூக பங்கு, அதாவது சமூகத்துல எப்படி வாழணும் அப்படிங்கிறத பெண்களே தீர்மானிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து they should compete with men. மென்னோட போட்டி போடக்கூடிய உரிமையும் இருக்கும்போதுதான் உண்மையான பெண்களுக்கான விடுதலை அப்படின்னு சொல்றாங்க. மேரி உல்ஸ்டோன்கிராஃப்ட், ஜான் ஸ்டீவர்ட் மில் ஆர் லிபரல் ஃபெமினிஸ்ட்ஸ். Marxist feminists believe that art is always conditioned by social beliefs and needs. மார்க்சிஸ்ட் ஃபெமினிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா சமூக நம்பிக்கைகளும் தேவைகளும் கலை இலக்கியத்தை வந்து ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. Lillian Robinson was a prominent Marxist feminist. Radical feminism. Radical feminism was formulated by Tigress Atkinson. Radical feminists organized a demonstration against the Miss America pageant in 1968. ஸோ இந்த மிஸ் அமெரிக்கா அழகி போட்டிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தினவங்க வந்து நம்ம ரேடிக்கல் ஃபெமினிஸ்ட் தான். ஆலிஸ் வாக்கர், author of The Color Purple, disputes the term feminist as applied to black women. She writes that she has replaced feminist with womanist.
ஸோ ஆலிஸ் வாக்கர் தான் வந்து ஃபெமினிஸ்ட்டுங்கிற வேர்டை வந்து விமனிஸ்ட் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் பர்பிள் அப்படிங்கிற புக்கோட ஆத்தர். ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இதோட ஃபெமினிசம் முடியுது. ஜேர்னலிசம் இஸ் இன்ஃபர்மேஷன், பேசிக்கலி நியூஸ். The word journalism is derived from journal. The role of the press is to keep the people well informed. The functions of press are to inform, educate and entertain the public. ஸோ ஒன்று வந்து தகவல் தெரிவிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு அறிவுபூர்வமான தகவல்களை சொல்றது, அப்புறம் பொழுதுபோக்கு. இது மூணு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரஸ்ஸோட செயல்பாடுகள். Freedom of the press has three essential elements: freedom of access to all sources of information, freedom of publication, freedom of circulation. The British Press Commission, established in 1953, became the model for Indian Press Council. ஸோ இந்த ப்ரெஸ் அப்படிங்கிறத அச்சகம் அப்படின்னு சொல்லுவாங்க, நியூஸ் பேப்பர் பிரிண்ட் பண்ற ப்ரெஸ். சரிங்களா? ஸோ இதுக்கு பேஸ் வந்து நம்மளோட பிரிட்டிஷ் ப்ரெஸ் கமிஷன் தான். Press Council was constituted by the Government of India in 1966. The Press Council in our country consists of a chairman and 28 other members. Ethics of journalism: fairness, accuracy, completeness, temperance, called fact reporting. ஸோ இது வந்து ஒரு ஆக்ரோனிம் மாதிரி பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் சேர்ந்து ஃபேக்ட் அப்படிங்கிற வேர்டு வருது. ஸோ எத்திக்ஸ் அப்படின்னா நெறிமுறைகள், ஜேர்னலிசம் அதாவது பத்திரிகையாளர்களின் நெறிமுறைகள். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேர்னஸ் பார்க்குறோம். ஃபேர்னஸ் மீன்ஸ் தட் த ஜேர்னலிஸ்ட் மஸ்ட் பி ஹானஸ்ட். ஸோ பத்திரிகையாளர்கள் வந்து நேர்மையா இருக்கணும், அதுதான் ஃபேர்னஸ் அப்படின்னு சொல்றோம். அக்யூரசி மீன்ஸ் தட் அ ரிப்போர்ட்டர் மஸ்ட் பி கரெக்ட் இன் எவ்ரி டீடைல், செக்கிங் அண்ட் டபுள் செக்கிங் ஃபேக்ட்ஸ். ஸோ ஒரு ரிப்போர்ட்டர் கொடுக்குற நியூஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா கரெக்டா இருக்கணும், எல்லா டீட்டெயிலுமே அதை வந்து அவர் டபுள் செக் பண்ணிக்கணும், அதுதான் அக்யூரசி. Completeness means that a reporter should seek the whole story and not just a part that fits a personal bias. ஸோ ஒரு ரெண்டு பக்கம் இருக்கும் ஒரு ஸ்டோரின்னு எடுத்துட்டோம்னா. சரிங்களா? இப்போ ரிப்போர்ட்டர் என்ன பண்ணும், அந்த ஃபுல் ஸ்டோரியை வந்து கவர் பண்ணும். ஸோ அவங்களுக்கு ஃபேவரானவங்களுக்கு இருக்கிற பாயிண்ட்டை மட்டும் கேதர் பண்ணக்கூடாது. Temperance means restraint, good taste and common sense. It also means avoiding the extremes of yellow journalism. So temperance அப்படின்னா ஒரு நிதானம், கட்டுப்பாடுன்னு சொல்லலாம், டிசிப்ளினோட நியூஸ் கொடுக்கறது. Things against the ethical principles of journalism. ஸோ பத்திரிகையாளர்களின் நெறிமுறைகளுக்கு அகெயின்ஸ்டானது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். Libel, bribes, sensationalism, advocacy journalism, lies, obscenity. So libel is generally defined as defamation of character. It means ruining somebody's reputation. அதாவது தவறான தகவல்கள் மூலமா ஒருத்தருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி நியூஸ் எழுதுறத லிபல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து செய்யக்கூடாது. Advocacy journalism means the concept of stacking the facts to prove one side of an issue. ஸோ உண்மையை மறைச்சு ஒருத்தருக்கு சாதகமா நியூஸ் கொடுத்து அவங்க தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுதான் அட்வொகசி ஜேர்னலிசம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரைப், உங்களுக்கே தெரியும். ஸோ லஞ்சம் வாங்கிட்டு ஒருத்தங்களுக்கு ஆதரவா பண்ணக்கூடாது. அடுத்தது சென்சேஷனலிசம். சென்சேஷனல் நியூஸ், அதாவது நியூஸ் பேப்பரோட சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு வசரம் சென்சேஷனல் நியூஸ் தரக்கூடாது. எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க, பிஹெட்டிங்ஸ். ஸோ தலையை வெட்டிட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஹாரிஃபிக்கான டைட்டிலோட நியூஸ் கொடுக்கறது. சரிங்களா? பிஹெட்டிங்ஸ் அண்ட் அக்லி பர்சனல் ஹேபிட்ஸ். ஸோ சினி ஸ்டார்ஸ் அவங்கள பத்தி நியூஸ் எழுதுனா நிறைய பேப்பர்ஸ் வந்து சேல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பர்சனல் லைஃப் எழுதுறது. ஸோ இதெல்லாமே வந்து சென்சேஷனலிசம். சரிங்களா? Rajaram Mohan Roy's Sambat Comedy was the real torchbearer to Indian language journalism. ஸோ ராஜாராம் மோகன் ராய் அவர் ஆரம்பிச்ச அந்த நியூஸ் பேப்பர் தான் வந்துட்டு இந்தியன் லாங்குவேஜோட ஜேர்னலிசம்கே ஒரு டார்ச் பேரர். ராஜாராம் மோகன் ராய் இஸ் ரைட்லி டு பி கன்சிடர்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ் ஜேர்னலிசம்.
Characteristics of news: timeliness or immediacy. News must be new. அதாவது லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் சொல்றதுதான் வந்து நியூஸ். ஓல்டு நியூஸ்லாம் வந்துட்டு நியூஸ் ஆகாது. சரிங்களா? இங்க வந்து நியூஸ் மஸ்ட் பி நியூ. நெக்ஸ்ட் ப்ராமினன்ஸ். More news value is placed on better known persons or institutions in the news. அதாவது நமக்கு நல்லா தெரிஞ்சவங்களை பற்றிய நியூஸ் வந்து இட் கெயின்ஸ் வேல்யூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சினி ஸ்டார்ஸ் பற்றி அந்த நியூஸ் வந்து இப்போ ஒரு மைனர் ஆக்சிடென்ட் நடந்தால் கூட அதில் வந்து சினி ஸ்டார் இன்வால்வ் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த நியூஸ் வந்து எல்லாத்தாலையும் இன்ட்ரெஸ்டாக பார்க்கப்படுகிறது. ப்ராக்சிமிட்டி நியர்னஸ். ஸோ ப்ராக்சிமிட்டி அப்படின்னா க்ளோஸ்னஸ் இன் ஸ்பேஸ். ஸோ ப்ராமினன்ஸ்னா நமக்கு தெரிஞ்சவங்க, ப்ராக்சிமிட்டி அப்படின்னா நம்ம இருக்கிற இடம் இல்லைன்னா நமக்கு பக்கத்து இடம். ஸோ இப்போ ரொம்ப மழை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நம்ம டிஸ்ட்ரிக்ட் பாதிக்கப்படுது அப்படின்னா அந்த நியூஸ் வந்து இட் கெயின்ஸ் இம்பார்ட்டன்ஸ். கான்சிக்வன்ஸ். ஸோ கான்சிக்வன்ஸ் அப்படின்னா அவுட்கம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க அப்படின்னா அதை வந்து யாருக்கெல்லாம் பயன்படுது, டேக்ஸ் ரிலீஃப் வருதா, இந்த மாதிரி அதோட அவுட்கம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது வந்து இட் கெயின்ஸ் இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச். அதாவது ஒரு சொசைட்டியில் நடக்கிற ஒரு நார்மலான சேஞ்சை வந்து ரிப்போர்ட் பண்ணும்போது இட் கெயின்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் ஷேவனாக இருக்கிறது தான் நீட்டாக ஸ்டைலிஷ்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் வந்து பியர்டு, ஸோ பியர்ட் வச்சுக்கிறது தான் வந்துட்டு ஸ்டைலிஷ்னு நினைக்கிறாங்க. ஸோ இது ஒரு சின்ன மாற்றம் தான். ஆனால் இதை வந்து ரிப்போர்ட் பண்ணும்போது இட் கெயின்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ஆக்ஷன். ஸோ ஆர்ப்பாட்டம், போராட்டங்கள் இதெல்லாமே. நெக்ஸ்ட் கான்க்ரீட்னஸ். கான்க்ரீட்னஸ் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஊட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து வைல்டு அனிமல்ஸ் வந்து ஊருக்குள்ளே வந்து சேதம் விளைவிக்கிறது அப்படின்னு சொல்கிறத விட இப்போ அந்த ஒரு டைகர் வந்துட்டு ஊருக்குள்ளே வந்துட்டு 4 பேரை கொண்டுடுச்சு. ஸோ ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் போது நியூஸ் வந்து இட் கெயின்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ரேரான திங்ஸை சொல்கிறது. கான்ஃப்ளிக்ட். ஸோ கான்ஃப்ளிக்ட் மோதல் நடைபெறும் இல்லைங்களா? ஸோ மோதல் வந்து சொல்றதும் வந்து ஒரு நியூஸ் தான். ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாமே நியூஸ் தான் கவர் பண்றாங்க. டைப்ஸ் ஆஃப் நியூஸ்: ஹார்ட் நியூஸ், சாஃப்ட் நியூஸ், ஸ்ப்ரைட் நியூஸ். ஸோ ஹார்ட் நியூஸ்னா என்னன்னு பாருங்க. நியூஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் பப்ளிக் ஈவென்ட்ஸ் சச் அஸ் ஆக்ஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் பாலிடிக்ஸ். ஸோ அரசியல், கவர்மெண்ட் சம்மந்தமான நியூஸ் வந்து ஹார்ட் நியூஸ், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாஃப்ட் நியூஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆனால் இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது. சரிங்களா? அப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டிஸ், அப்புறம் சென்சேஷனல் நியூஸ், இதெல்லாமே சாஃப்ட் நியூஸ் கீழே வருது. ஸ்ட்ரைட் நியூஸ், ஃபேக்சுவல் அக்கௌண்ட் ஆஃப் வாட் ஹாஸ் ஹேப்பன்ட் இன் அ சிம்பிள், கிளியர் அண்ட் அக்யூரேட் மேனர். ஸோ ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அது எப்போ, எங்கே அப்படிங்கிறத ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கரெக்டாக கொடுக்கறது தான் ஸ்ட்ரைட் நியூஸ். Feature news means a story whose primary intent is to entertain or represent sidelights. ஸோ ஃபீச்சர் நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டர்டெயின் பண்ணுறதுக்கு தான் இருக்கும். இதில் எந்த ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் இன்ஃபர்மேஷனல் அப்ரோச் இருக்காது. ஸ்பாட் நியூஸ் மீன்ஸ் a sudden happening such as accident, fire, court decision. Flash news is a one-line news item about an event of major significance. ஸோ உங்களுக்கு ஃப்ளாஷ் நியூஸ் பற்றி சொல்லவே வேண்டாம். ஸோ நார்மலாக நியூஸ் போயிட்டு இருக்கும் போது அதை பிரேக் பண்ணிட்டு ஃப்ளாஷ் நியூஸ் போடுவாங்க. ஒன் லைனில் தான் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஃப்ளாஷ் நியூஸில். ஸ்னாப் இஸ் யூஸ்டு ஃபார் இம்பார்ட்டன்ட் ஸ்போர்ட்ஸ் ஆர் கமர்ஷியல் நியூஸ். A news issue is a problem or situation that has existed or developed over a period of time. நியூஸ் இஷ்யூ அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போர்வெல் வந்து ஓப்பனாக விடுறது. ஸோ தண்ணி இருக்கிற போர்வெல் யூஸ் பண்ணுவாங்க, தண்ணி வராத அந்த போர்வெல்ஸை வந்து க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பனாக விடுறது வந்து ஒரு நியூஸ் இஷ்யூ. அது வந்து ஒரு ப்ராப்ளம் டெவலப்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஸோ ரொம்ப நாளாகவே அந்த ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கு. நியூஸ் ஈவெண்ட்னா பாருங்க, a news event is a specific incident that arises as a result of that problem or situation. ஸோ போர்வெல் ஓப்பனாக விடுறது வந்து ஒரு ப்ராப்ளம், ஓகேங்களா? இப்போ அதில் ஏதாவது குழந்தைங்க விழுந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து நியூஸ் ஈவெண்ட். ஸோ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரோட்ல வந்து பிட்ஃபால்ஸ், குண்டும் குழியுமா இருக்கிறது நியூஸ் இஷ்யூ.
அதனால ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறது நியூஸ் ஈவெண்ட். ஓகேங்களா? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.